செஷனை பத்தி உங்களுடைய கருத்து பதிவுகளை வந்து பரிமாறணும் அப்படின்னு சொன்னா தாராளமாக பதிவு செய்யலாம். எஸ். சார் முதல்ல நன்றி. கிளாஸ் நல்லா இருந்தது, ஃப்ரீ கிளாஸ். ஓகே. இது இப்போ நீங்க சொன்னீங்களா சார், ஒரு சக்கரா பத்தி அறிமுக வகுப்புன்னு சொன்னீங்க, அதுவும் ஃப்ரீயா இருக்குமா சார்? அது எப்படிங்க சார் அது? எஸ், ஆஃப்கோர்ஸ் மேம். நெக்ஸ்ட் 7 days. அது நான் இப்ப இந்த கருத்து பரிமாற்றம் முடிஞ்சதுக்கு முன்னாடி அது என்னன்னு சொல்லி சொல்றேன். எஸ். ஓகே. இன்னொன்று வந்து இப்போ டேல ஃபுல் டே மாதிரி ஆஃப் நேரா வர மாதிரி இருக்கும்னு சொன்னீங்களா சார்? இப்போ அது வர முடியாதவங்க எப்படி சார் பண்ண முடியும்? மேபி வெளிநாட்டுல வந்து இருக்கவங்க. இது அடுத்த செஷன் எப்போது நடந்தது அப்படின்னு சொன்னா அப்போ வந்து ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்க சார். ஓகே, நல்லது. தேங்க்யூ மேம். நன்றி சார். தேங்க்யூ. நன்றி சார். நன்றி. எஸ். எஸ், வேற யாராவது? சார் கேக்குதுங்களா? எஸ் மேடம், கேக்குது மேம். சார் இப்போ நான் இந்த செஷன்ல கொஞ்சம் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். என் ஃப்ரெண்டு மூலமா தான் தெரிஞ்சு ஜாயின் பண்ணேன். ஆனா ஜாயின் ஓகே. பண்ணதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 மினிட்ஸ் இருக்கும். ரொம்ப அருமையா இருந்தது செஷனு. இப்போ எனக்கு என்ன ஒரு கேள்வினா, இப்ப நம்ம சக்ரா அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒவ்வொரு மந்திரம் அப்படின்னு சொல்றோம். பீஜ மந்திரம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மந்திரம் நம்ம சொல்லும்போது அதனுடைய அ ஆற்றல் வந்து பெருகுமா? இல்ல இல்ல இது எப்படின்னு எனக்கு இதுல நீங்க கவர் பண்ணீங்களான்னு தெரியாது சார். பட் ஜெனரலா கேட்கிறேன் சார். நீங்க பண்ணியிருக்கலாம், பண்ணாம இருக்கலாம். ஸோ மந்திரம் இருக்கிறப்போ அத நம்ம ஜெபிக்கிறது மூலமா நமக்கு உண்டான பலன்கள் என்னவா இருக்கும்னு கொஞ்சம் சொல்ல முடியுமாங்க சார்? எஸ் மேடம். சரி, நீங்க கேட்ட இந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து போட்டிருக்கேன் பாருங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே சார். சரி. சரி, இப்போ இதுல வந்து நம்ம செஷன் சொல்லும் போதே வந்து சொல்லிடணும், எக்ஸ்பிரசிவ் நேச்சர், நான் எக்ஸ்பிரசிவ் நேச்சர் அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்க கேட்டிருந்த அனைத்து விஷயங்களும் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிரசிவ் நேச்சர் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள வரும். நீங்க ரெக்கார்டிங் வந்து நம்ம யூடியூப்ல போட்டு வந்து குரூப்ல வந்து ஷேர் பண்ணுவோம். ரெக்கார்டிங் கேட்டீங்க அப்படின்னு சொன்னா புரியும். அதில் வந்து இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த 7 days ஃப்ரீ கிளாஸ் வந்து நீங்க அட்டன் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சா இன்னும் ஒரு அரை மணி நேரங்கள் வந்து நமக்கு தேவைப்படும். எஸ். பரவாயில்ல சார். நான் வந்து கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். ரொம்ப ஓகே, நன்றி. கேளுங்க. அதே மாதிரி வந்து எஸ், இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மேடம் கேட்டாங்க இல்லையா? ஐ திங்க் அந்த மேடம் வந்து லெஃப்ட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் மேடம், இருக்கீங்களா? இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி சார் வேலை செய்யுது, அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்டாங்க இல்லையா? ஆனா நீங்க அஃபர்மேஷன் இத பத்தி நீங்க சொன்னது ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் சார். நானுமே நிறைய பார்த்திருக்கேன். ஸோ இது எப்படின்னா ஒரு குழந்தை அழுகுது, அதுக்கு உடனே ஏதாவது குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக குடுக்குற மாதிரி ஒரு டானிக் தான் அஃபர்மேஷனு. பட் இல்லைனாலும் அது நமக்கு உண்டானது அப்படின்னு வரும்போது நடக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்களா? ரொம்ப அற்புதமான ஒரு ஆன்சர் சார். ரியலி அந்த மாதிரி அதேதான் இப்ப நீங்க. நான் எதிர்பார்க்கல. ஓகே, எல்லாரும் தேங்க்யூ. சொல்லுவாங்க டூ அஃபர்மேஷன், இது பண்ணுங்க, அத பண்ணுங்க, யூ வில் கெட் த ரிசல்ட் வித்தின் 7 days. இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. பட் ஆனா கிளாரிட்டிங்கிறப்போ இன்னைக்கு நீங்க சொன்ன எக்ஸாம்பிள்ஸ்ல நல்ல கிளாரிட்டியா புரிஞ்சுது சார். எஸ், அதுதான் நான் சொல்றேனே, மனிதன் அப்படின்னு சொல்லி வந்துட்டாலே அந்த ஆறாம் அறிவுன்னு சொல்லி பகுத்தறிவு பயன்படுத்தி தான் ஆவான். சும்மா இருங்கன்னு சொன்னா யாரும் இருக்க மாட்டாங்க. அழாம இருந்தாலும் அம்மா வந்து பால் கொடுப்பாங்க, உணவு கொடுப்பாங்கன்னு சொன்னா இல்ல, நான் அழுதா மட்டும்தான் எனக்கு கொடுப்பாங்க. அது அழுதுருக்கு ட்ரைனிங். இப்படி அழுதா அம்மா வந்து சீக்கிரமா ஓடி வந்து கொடுப்பாங்க, இப்படி அழுதா வந்து லேட்டா வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்ப இந்த மெத்தட்ல போனா நமக்கு இது நடந்துரும், அந்த மெத்தட்ல போனா இது நடந்துரும் அப்படிங்கிற மாதிரி. எல்லாமே வந்து அந்த அறிவை பயன்படுத்தி ஒரு எக்ஸ்பிரசிவ் நேச்சர் அப்படிங்கிறது மட்டும்தான். இப்ப அந்த அறிவு மனம் அப்படிங்கிறது நம்ம சர்வைவல் மெக்கானிசத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தணுமே தவிர்த்து ஓவர் ஆக்டிவா வந்து அந்த இயற்கைக்கு புறம்பான அல்லது இயற்கைக்கு மாறாக இல்லாம இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா வேலை செய்யும். ஆனா எல்லா இடங்களும் எல்லா இடத்துலயுமே வேலை செய்யுமான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். சார் அப்ப லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்றாங்களே, அப்ப அதுவும் எவ்ரிதிங் மேடம், எவ்ரிதிங். எவ்ரிதிங். ஃபர்ஸ்ட் நினைச்சது நடக்கும் அப்படின்னு சொல்றதே வந்து தவறுதான். ஃபர்ஸ்ட் நினைச்சது நடக்குன்ற ஒரு ரூலே கிடையாது.
அதே மாதிரி இப்ப எல்லாம் சொல்றல ஒரு பயம் அப்படின்னா அது வந்து கெட்டது அப்படின்னு ஃபர்ஸ்ட் பயம்ங்கிறது கெட்டதே கிடையாது. பயம்ங்கிறது வந்து ஒரு உணர்வு, அவ்வளவுதான். அந்த உணர்வை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம், எந்த சுச்சுவேஷன்ல நம்ம அதை வந்து ஹேண்டில் பண்றவங்க பொறுத்து தான் நமக்கு வந்து நெகட்டிவ் அவுட்கமா பாசிட்டிவ் அவுட்கமா அப்படிங்கிறது மாறும். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிரெயினை பத்தி படிக்கணும். பிரெயின்ல ஏன் வந்து நமக்கு மனசுக்கு வந்து இத்தனை மாதிரியான உணர்வுகள் இருக்கு, அது ஏன் நமக்கு தேவை, இல்லாமல்லாம் இருக்க முடியாதா அப்படின்னு நம்ம வந்து அந்த பிரெயினோட ஃபங்க்ஷனிங் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இன்னும் வந்து நம்ம இந்த மாதிரியான நிறைய கேள்விகளுக்கு வந்து ஆன்சர் தெரியும். அதுக்குமே பாத்தீங்கன்னா நம்ம பேச்சுலர் எப்படி அப்படிங்கிற ப்ரீ பேசிக் இன்ட்ரோடக்ஷன் செஷன் வந்து யூடியூப்ல போட்டிருக்கோம். அதுல போனீங்க அப்படின்னா இப்ப நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பின்னாடி வந்து ஏன் அந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம நினைக்கிறோம், ஏன் யோசிக்கிறோம், அதெல்லாம் எப்படி அந்த சுச்சுவேஷன் எல்லாம் வேலை செய்யுது அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் அதுல வந்து கொடுத்துருப்போம். அதெல்லாம் கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னா இன்னும் வந்து கிளியரா புரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? ரொம்ப அருமை சார். ரொம்ப ரொம்ப அருமை சார். ஓகே, தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். உங்களோட டைம் இவ்வளவு தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கீங்க. ரொம்ப ஓகே, சந்தோஷம். தேங்க்யூ மேம். உங்களோட சரி, யூடியூப் அது சேனல் நீங்க கொஞ்சம் பேஸ் பண்ண முடியுமா சார்? எஸ் மேடம். அது வந்து இப்ப நீங்க வாட்ஸ்அப் குரூப் அனுப்பியிருக்கீங்க இல்லையா, அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா அதுலயே வந்து போட்டிருப்பேன். அதை பார்த்து நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரிங்க சார். ஓகே சார். ஓகே. அப்படி இல்லைன்னா வந்து என்னோட நம்பர் சொல்றேன். நீங்க அந்த நம்பருக்கு வந்து நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னாலும் நமக்கு இருக்கக்கூடிய குரூப்ஸோட லிங்க்ஸோ அல்லது வந்து யூடியூப் வந்து அனுப்பி விடுவேன். சரிங்க ஸோ சார். 944 ஒரு நிமிஷம் சார், நோட் பண்ணிக்கிறேன். 944 ஓகே 120 120 7711. 7711. ஓகே சார். ஓகே. ரொம்ப கஷ்டப்பட வேணாம். இப்போ குரூப் சாட்ல போட்டிருக்கேன். அதுல பார்த்தாலுமே உங்களுக்கு நம்பர் தெரியும். ஆமா சார், கிடைச்சிருச்சு. ரொம்ப நன்றி சார். ஓகே, தேங்க்யூ. இப்ப பாத்தீங்களா, நீங்க எழுதுனது அங்க வேஸ்டா போச்சா, அவசியமே எல்லாம் போயிடுச்சா? இல்ல சார், என்ன எப்பவுமே வந்து பேக்கப் இல்ல, இருக்கும். ஓகே, பேக்கப் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல வரல. அதாவது வந்து நீங்க நீங்க எதிர்பார்க்காம நீங்க எஃபோர்ட் போடாம கூட ஒரு விஷயம் கிடைக்குதுங்கிறக்கா சொல்ல வரேன். அதை நான் அப்படி தவிர சொல்லல. புரியுதுங்க சார், புரியுது. ஆனா அவ்வளவு ஆமா. சீக்கிரம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. பட் நீங்க ஓகே, கொடுத்துருக்கீங்க. அதனாலதான் சார் ஓகே. சரிங்க மேடம், நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஸோ மச். எஸ், வேற ஏதாவது இருக்கீங்களா? உங்களுடைய கருத்துக்களோ இல்லை வந்து இது மாதிரி ஏதாவது புது சஜஷன்ஸோ இல்லை ஏதாவது வேணும் இல்லை வந்து ஏதாவது சொல்லணும் அப்படின்னு சொன்ன விருப்பப்பட்டீங்க அப்படின்னா தாராளமாக. எஸ். சரி, அதே போல இப்போ லைவ்ல வந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் சொல்றேன், ரெக்கார்டிங் முடிச்சிடுவோம்.